சில பேர் கலகம் பண்ண வருவேன், சில பேர் கலகம் பண்ணிட்டு அடி வாங்கினே வருவேன். அது மாதிரி நிறைய பல ரசிகர்கள் உண்டு. இருந்தாலும் என்ன காலத்தில் பொன்னகரம் வழங்கக்கூடிய நன்னகரமாகி நம்மளுடைய கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் இடங்கூர் கிராமம் காகம்பட்டியில் அருள்வாழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடக்கக்கூடிய நாடகமாக ஸ்ரீ வள்ளியம் நாடகம் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் ஏற்றுவீங்கன்னு சொல்லிட்டு நானும் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க வாட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுல கொஞ்சம் ஏத்தனை நல்லா அதான் ஏற்றி வை, நாளைக்கு ஆம்பளை பிள்ளையா பிறக்கட்டும். ஹலோ 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 ஆமா நல்லா ஏத்தி விடு. ஹலோ வெளியில வழக்கேன் எல்லாம் அமைதியா இருந்து நாடகத்தை கவனிக்கணும். இன்னைக்கு அருமையான முறையில் கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் இன்னும் ஒரு கிராமம் காகம்பட்டியில் அமைந்திருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்காக இந்த நாடகத்தை வச்சிருக்கியே. உண்மையானே சொல்றேன், ஏகப்பட்ட பண செலவுல இந்த நாடகத்தை வச்சிருக்கியே. நீங்க எல்லோரும் எல்லா விதமான செல்வம் பெற்று இன்புற்று வாழ எல்லா உள்ள மாரியம்மனை வேண்டி நாடக தன்புடன் நன்றி வணக்கம். கலையும் கலாச்சாரத்தையும் கட்டி காக்கக்கூடிய பகுதியாக விளங்கக்கூடிய பகுதியில நமது காகம்பட்டியில குளித்தலை கரூர் மாவட்டத்துல இன்னைக்கு அருமையான இந்த நாடகத்தை வச்சிருக்கிய. வந்தோடனே உங்களுடைய பாதங்கள்லாம் தொட்டு வேண்டி கேட்டுக்கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்க நினைச்சேன். ஆனா ஒவ்வொருத்தருடைய பாதமா தொட்டு வந்தா காலையில விளைஞ்சு ஒரு நாடகம் முடிஞ்சு போயிடும். அதனால நேற்று போன ஒரு அம்மா உட்கார்ந்து இருந்துச்சு, அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டு அந்த கிராமத்தை தொட்டு கும்பிட்டதா நினைச்சு அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டு நாடகத்தை ஆரம்பிச்சு ஒரு சீன் போய் மறுசீன்ல பார்த்தா அந்த அம்மா போலீஸை கூட்டிட்டு உள்ள வருது. அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டல, அந்த அம்மா காலில் இருந்த கொலுசை காணமா பப்பனுக்கார ஆட்டையை போட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு சந்தேக கேசில செடி வந்துட்டாங்க. இது மாதிரி நான் யாருடைய காலையா தொட்டு கும்பிட்டு எப்படி செய்த காண மோதிரத்தை காண கிட்டிய காணும் என்ன தெரிய வரக்கூடாதுக்காண்டி இங்க இருந்து உங்களுடைய பாதங்களை தொட்டு வேண்டிய விரும்பி கேட்டுக்கொண்டு நாடகத்தை நன்றி வணக்கம். இன்னர் வைங்கண்ணா, இன்னர் இன்னர். ஹலோ 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 அப்படித்தான் போட்டு எப்படி நம்மெல்லாம் கட்டி கேட்கக்கூடிய இந்த காகம்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த முத்துமாரியம்மனை வேண்டி நாடகத்தை நன்னூறு நன்றி வணக்கம். ஆத்தா உன்னை வேண்டிக்கிட்டு நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். மஞ்சளிலே நீராடு குங்குமத்தால் பொட்டிட்டு பூவாட காரியம்மா வந்து மரளாடி வந்துடலாம் உடுக்க முப்பை முரசளிக்க உரிமையோ தான் விளங்க சித்தாங்கு ஆடகட்டி கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டத்தில் இருக்கக்கூடிய காகம்பட்டியில் குடியிருக்கக்கூடிய முத்துமாரி தாயே வந்து இறங்கினையோ அங்குடம்மா ஓடி வாமா. காகம்பட்டியில் குடியிருக்கக்கூடிய முத்துமாரி தாயே அந்த திருவிளக்கு வழிகளில் வந்தாருக்கு நல்வாக்கு சொல்லிடமா. அப்படி குடி கொண்டு இருப்பவளா குடி கொண்டு இருப்பவளா குலங்காத்து முத்து மாறியம்மா மாத்தாடி குடிக்கொள்ள
சோரா கை தட்டினாச்சே என்ன நம்ம சாமியை பத்தான பாருங்க நல்லா கைதட்டு காரவாரப்படுத்துது ஏன் தெரியுமா கைதட்ட சொன்னேன் சுகர் உள்ளவர்களுக்கு சுகர் இல்லாம போயிடும் பிரஷர் உள்ளவர்களுக்கு பிரஷர் இல்லாம போயிடும் நல்லா கைதட்டுனா அதனால சொல்றேன் யாருங்க கல்யாணம் நாளை பார்த்து கல்யாணம் ஆனவர்களுக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆனவர்களுக்கு உள்ள வரக்கும் அதனால சொல்றேன் அருமையான முறையில் இந்த ஏற்பாடு செய்திருக்க வீட்டுக்கு போனா எனக்கு என் முன்னாடி தாராது என் முன்னாடி சொன்னா நீ தான் உசுரோட இருக்க வேண்டாம் உனக்கு ஒரு முறை கயிறு எடுக்கலடா அப்படின்னு ஏன் முன்னாடி என்னைய பார்த்து கேட்டான் நான் மானஸ்தா இல்லையா இனிமே நம்ம உசுரோட இருக்கக்கூடாது எதையாவது வாங்கி செத்து போய் சொல்லிட்டு 2 கிலோமீட்டர் நடந்து போய் 2 இட்லியும் தோசையும் வாங்கி தரேன் ஐயா இட்லியும் தோசைன்னா சாவா வரும் ஒரு பொருள் பீஜா வரும் சட்னி என்ன இதுவே சாவம் இல்லை ஒரு முறை கையில செத்து போய் சொல்லிட்டு கையில எடுத்து மறந்துட்டு போனேன் எதிர்த்து ஏற கொண்டு வந்தேன் அதே வீட்டுல குடும்பத்தாராம் சரி சரி பார்ட்னர் காசு வந்துட்டா வாடா 2 பேரும் தூக்கி செத்து போய் சொல்லிட்டு 2 பேரும் போய் தொங்கணும் கடைசி அவன் செத்து போயிட்டே நான் உசுரோட வந்துட்டேன் அவன் மரத்துலயும் கயிறை போட்டு கழுத்துலயும் கயிறை போட்டு தொங்குனியா நான் எதையாவது பிடிச்சி தொங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு இதை பிடிச்சி கொடுத்தோம் பூளை பிடிச்சி ஆளை பிடிச்சலாம் பூளை பிடிச்சலாம் தெரியல கடைசி அவனை கொண்டதை நான் தெரிஞ்சாச்சு இனிமே நம்ம ஒரு சூழலுக்கு மைக் செட் காட்ட போற ஐடியா கேட்போம் நம்ம மைக் செட்ல வேற மைக் செட் அவர் சொன்னார் போஸ்ட் மரத்து மேலே ஒன்று லைனை பிடிச்சி தொங்குடா சாவுனாரு நானும் கஷ்டப்பட்டு மேலே ஏறி மேலே ஒன்று லைனை பிடிச்சி ஒரு நாள் தொங்குறி சாவே வரல அன்னைக்கு சடவுனா கரண்டே வரல நானும் மாத்தி கண்டி ஓடி கை வலிக்க சொல்லிட்டு இறங்கி வந்துட்டேன் என்னடா நம்ம அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரே அங்கே ஏகப்பட்ட தராது சரி ஒருத்தர் பொண்ணு வாக்க போயிருக்கேன் பொண்ணை பிடிச்சிருச்சு பொண்ணுக்கு என்ன பேயா பிசாசா பிடிச்சிருச்சு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருச்சு மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருச்சு எவ்வளவு நகை போட நினைக்கிறேன் 20 பவுன் போடுறாங்க நீங்க நகையை போடாட்டா பரவாயில்ல பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாப்பிள்ளை சொல்றேன் மாப்பிள்ளைய அக்கா சும்மா இருக்குமா என் தம்பிக்கு நீங்க ஒரு அப்புச்சியை வாங்கி கொடுத்ததே கல்யாணம் பண்ணுங்க அப்புச்சியா அந்த மூதைவிக்கு அப்பாச்சி பைக்கு தொட தெரியல கடைசியா 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் கேட்கிறாங்க ஒரு மாப்பிள்ளை அரசாங்க மாப்பிள்ளை பைக்கை வாங்கி கொடுத்தாரு இந்த மூதைவிக்கு வண்டி ஓட தெரியல இவன் நொங்கு வண்டியை முடிச்சு ஓட்டிட்டு இருந்தா எப்படி வண்டி ஓட்டு அது சரி முட்டுத்தது முட்டுக்கு நிக்கிறான் கடைசியா ஓட்டி பழகிறான் கட்டின முன்னாடி கொண்டு வீட்டுல விட்டு பக்கத்து வீட்டுக்கிறப்பல சுண்டுனா சட சடன்னு தெரிக்கும் என்ன மூத்திரமா தெரிக்கும் அப்படி ஒரு பிள்ளையை கூட்டு வண்டி பின்னால உட்காந்து வண்டியை பைபாஸ் ரோட்ல வண்டியை விடுயா வண்டி 20ல போய்கிட்டு இருக்கான் பின்னால உட்காந்துருக்க சொல்லு மாமா மெதுவா போக மாமா ஆளுக்கு கையை தூக்கி தோல்பட்டையில் வச்சு சரி வச்சோட இந்த மூதேவிக்கு என்ன வேணும்னே தெரியல 20ல உடைய வண்டியை 40ல விட்டுருவியா இங்க முள்ளு ஏற ஆரம்பிச்சிடும் ஸ்பீடாமீட்டர் கூடிய முள்ளு மாமா மெதுவா போகணும் 2 கை உள்ள ஓட்டு பாடிய கொண்டு டச் பண்ணும் 80ல உடைய வண்டியை 100ல விட்டு 2 முதலையும் பைபாஸ் ரோட்ல பப்பரப்பான்னு உள்ள கிடக்கும் இதுல பின்னால உட்காந்த மூதேவி கீழே வந்தோட தெரியாமலே மயக்கத்துல இருக்காரு ஏமாமா நான் தொட்டோன்னு 40ல உடைய அடுத்து 80ல ஓடும் அடுத்து 100ல ஓடும் இப்ப எதுல மாமா போறோம் அடி நாளாளி முன்ன நம்ம 108ல ஜிஹெச்சுக்கு போய்கிட்டு இருக்க முடியும் நீ செத்தது மட்டும் இல்லாம என்னையும் ஜாடிக்க விட மாட்டோம் அவருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு இங்க உட்காந்து பாக்குறதுல யாரு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அங்காளி வெங்காளி உட்காந்து நாடகம் பாக்குறீங்க நாடகம் கொடுத்துட்டு காலையில அவசரமா வண்டி எடுத்துட்டு போய் தயவு செய்து சொல்றேன் உயிர் கவசம் சொல்லக்கூடிய ஹெல்மெட் போடுங்க நேற்று போன இடத்துல ஹெல்மெட் போடுங்க ஊர் கிராமமே ஹெல்மெட் போட்டுச்சு ஆனா ஒருத்த மட்டும் விசித்திரமா ஹெல்மெட் போட்டேன் அவனுக்கு ஹெல்மெட் போடல பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி ஹெல்மெட்டை போட்டு கூட்டிட்டு போறேன் ஏன்டா அப்படி போட்டு கூட்டிட்டு போறேன் அவன் புருஷனுக்கு அடையாளம் தெரியாம கூட்டிட்டு போகணும்ல அதனால கூட்டிட்டு போறோம்யா அதுக்கு பின்னால உட்காந்து சொன்னாட்டே அங்க வர்றா ஒரு சூப்பர் பிகரை தள்ளிட்டு போறாங்க அப்படின்னு டீ கடையில் உட்காந்து ஒருத்தர் சொல்றேன் அதுக்கு பின்னால ஒருத்தர் சொல்றேன் மூதேவி ஓம் முன்னாடியே தான் தள்ளிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு அதனால நீங்க சிந்திக்கணும் அந்த காலத்துல என்னை பத்தி ஆத்தா காலம் முகம் நிறைய மஞ்சளை பூசி குங்கும திலகமிட்டு கட்டிய கணவனை தெய்வம் என்ற முறையில புருஷங்கால தொட்டு சும்மிட்டுலாம் காட்டு பைலட்ல பேச்சு கொடுக்க முடியல கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி 1க்கு போறோட கணக்கு தெரியல ஒரு பயலை கூட்டு கேட்டேன் தம்பி இதை 1க்கு போறோட எங்கடா இருக்கு அதுக்கு அவன் சொல்றேன் அண்ணே
சிப்ப கழட்டிட்டு உள்ள வாருங்க தெரியும் அப்படின்றேன். நான் கேட்கறது ஒண்ணுக்கு இருக்கிற அவன் ஒண்ணுக்கு இருக்கிற இடத்துலயே சொல்றேன். நான் சொல்றேன் தம்பி இந்த இடத்துல எழுதி போட்டிருக்காங்கடா, இங்க போய் யாரும் ஒண்ணுக்கு இருக்க கூடாதா, ஒண்ணுக்கு இருந்தா புடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கு நான் சொல்றேன் சும்மா வர ஒண்ணுக்கா பிடிச்சா பிடிச்சிருக்கா பேசாம கிடையா அப்படின்றேன். ஏன்னா இன்னைக்கு இருக்க பயிரெல்லாம் விசித்திரமான வயது. ஒன்னாவது ஒருத்தர் 9 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். வாத்தியார் ஒரே ஒரு கேள்வி கேட்பாரு. நான் கேள்வி கேட்கிறேன், இந்த கேள்விக்கு விளக்கம் இருக்கா, நீ பாசுடா அப்படின்னு சொல்லி. ஒன்னாவது 9 வருஷம் படிச்சுட்டு கேட்கிறாரு அணில் எதை கடிக்கும். உடனே என்ன சொல்றேன் சார் கொட்டையை கடிக்கும். சார் குளோஸ் பாஸ் ஆக்கி விட்டாரு. இருந்தா நம்மள குளோஸ் பண்ணி விட்டாரு. 2ஆம் கிளாஸ் வரைக்கும் வாத்தியாரமா இருந்திருக்கு. வாத்தியாரமா ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்கு, எது எங்க ஓய்வு அடையும். உடனே நீங்க டீச்சர் பொந்துக்குள்ள ஓய்வு அடையும். அவ்வளவுதான் டீச்சர் அம்மா குளோஸ் அவனை பாஸ் ஆக்கி விட்டுருச்சு. ஏன்னா இருக்கிற பயில எல்லாம் விசித்திரமான பயிலு. ஆட்டோ வாங்கி ஒருத்த விட்டுருக்கேன். இந்த ஆட்டோவில் காமாட்சி வாடகைக்கு விடப்படும் எழுதியிருக்கேன். சரி, பொண்டாட்டி பேரு காமாட்சி. காமாட்சியை வாடகை விடப்படும்னா வீட்டுக்கு முன்னால 10 பேர் இருந்திருக்காங்க. ஆஹா, காமாட்சி பொண்டாட்டியை வாடகைக்கு விடுறாங்க. இவன் காமாட்சி ஆட்டோ வாடகை விடணும் தப்பு இல்லை. இவன் காமாட்சியை வாடகை விடப்படும் கடை 10-15 பேர் இருந்துகிட்டு இருக்கேன். பொண்டாட்டியை வாடகை விடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு நாட்டுக்குள்ள இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதனால சொல்றேன் அண்ணே, உண்மையாலுமே சொல்றேன், அவுட்டு போகுது. நான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன், இன்னொரு வச்சு கொஞ்சம் நல்ல வாலி மொழிங்க. எங்க வரும் அனத்து தெரியுதா? ஹலோ கணீர் மொழிங்க. ஹலோ அவுட்டு போகுது. ஹலோ 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 அப்படியே விட்டுருங்க. ஏற்றி விட்டீங்கன்னா அதோட வச்சுட்டு விட்டுருங்க. ஏத்த இறக்க அப்படி வச்சீங்கன்னா பேசுறதுக்கு எங்களுக்கு மூடு இல்லாம போயிடும். அதனால போட்டு வண்டி தண்டான வந்து நின்னாரே நின்னானா அஞ்சுராரிவு ராசா சொந்தமா பாட்டெழுது வாரே நின்னானா ஒடுங்கிற போன கண்ணுக்கு முன்னே வந்துடுக்க வேணும்.
என் நகரத்தில் புன்னகரம் வழங்கக்கூடிய நன்னகரமாகிய கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் இளங்கூர் கிராமம் தாகம்பட்டியில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம். இந்த வள்ளிதர்மன் நாடகத்தில் நடிக்கவிருக்கக்கூடிய திருப்பெயர்கள் சென்ற இடமெல்லாம் வெற்றிமுரசு கொட்டிபுரம், தனக்கடிக தானே என்று வெற்றிக்கொடி நாட்டிபுரம், நடிபிச வேந்தன், கம்பீர நடிகருமான, அதே சொல்ல போனா வெங்கல குரலுக்கு சொந்தக்காரமான மரியாதைக்குரிய புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமான டி.என். கனகராஜ் அவர்கள் வேணுமென விரத்தர் ஒருத்தராடிக்கு காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கு பாட்டு, பேச்சுக்கு பேச்சு என்று எதிர்க்க மோனோடு பேசக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரி, அதே சொல்ல போனா சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் என்ற பட்டத்தை வென்றிருக்கக்கூடிய மன்னார்குடியைச் சேர்ந்த பி.ஆர்.சி. பானுப்பிரியா அவர்கள் ஸ்ரீ வள்ளி நாயகியாக நடிப்பார்கள். சொற்பொரு அரசு கழகம் ஒன்றை கைத்தொழில் என்று கற்றுக்கொண்டு அவர் பண்ணாத கழகமே கிடையாது. எங்க பார்த்தாலும் கழகம் தான். வண்டியில கழகம், மேடையில கழகம், ஊர்ல கழகம், சங்கத்துல கழகம், எங்க பார்த்தாலும் கழகம் தான். அவர் கழகம் ஒன்றை கைத்தொழில் என்று கற்றுக்கொண்டு சென்ற இடமெல்லாம் வெற்றிமுரசு கொட்டியிருக்கூடிய சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளருமான, வெங்கல குரலுக்கு சொந்தக்காரமான, உலக நாடுகள் ஒரு ரசிகர் மன்றங்கள் வைத்திருக்கூடிய அறந்தாங்கி அருகாமையில கீழ்காத்தி கிராமம் கண்டெடுத்த ஏஎஸ் கலைமதி அவர்களிடம் நாரத கழகப்பிரியாக அடிப்பார்கள். ஆறுபடிய கலையரசு இந்த பகுதி ஊரா சுத்தி சுத்தி கொட்ட ஓட்டாய் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் தெம்மாவூரை சேர்ந்த டி.எஸ். சிவமணி அவர்கள் ஒரு 95 கேசட்டை முழுங்கியிருப்பாரு நினைக்கிறேன். ஆகையால மரியாதைக்குரிய அருமை சகோதரர் டி.எஸ். சிவமணி அவர்கள் ஹார்மோனியத்தை இசைத்து காட்டுவார். ஹலோ 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 அப்படியே ஒண்ணும் அகர முதலை எடுத்தெல்லாம் அருகவதாய் தேவி அகர முதலை எடுத்தெல்லாம் அருகவதாய் தேவி ஆதுவம் முதலிலே உணர்வதாய் தேவி அகர முதலை எடுத்தெல்லாம் அருகவதாய் தேவி அன்புக்குரிய சகோதரர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்கே மணக்குது சல்லனம், எங்கே மணக்குது ஐயப்பன் சல்லனம் மணக்குது, என்ன மணக்குது மணக்குது என்ன மணக்குது என்பமான பூமிக்கு அங்கே சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே சரணம் ஐயப்பா. எங்கே மணக்குது சல்லனம், எங்கே மணக்குது ஐயப்பன் கோவில் வாசலிலே சல்லனம் மணக்குது. என்ன வீசுது ஏது வீசுது கூட்டத்திலே குசுலானை கேளுது. ஏய் நான் அம்புட்டு கெடா சாப்பாடை தின்னோடு குசி விட்டுருக்காங்க. ஆகையால அருமையான மயிலை மிருதங்கத்துவான் மிருதங்க சக்கரவர்த்தி அருமை மாமா கண்டவராயம்பட்டி கண்டெடுத்த சங்கீத சண்டனாக விளங்கக்கூடிய கண்டவராயம்பட்டியை சேர்ந்த சிவா அவர்கள் இன்றைய உங்களுடைய மிருதங்க டோலக்கன் தமிழா
கலாவதி சக்கரவர்த்தி ஆர்வன் மாஸ்டர் அதிரடி மரணாத்திரக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரர் சென்ற இடமெல்லாம் பெருமாள் பாண்டியன் அவர்கள் என் தினம் ஆழ்ந்தோட்டை செய்து காட்டுவார். பல வாத்தியம் வாசிக்கிறீங்க. நம்ம ஊர்ல காலமட்டியில மஞ்சள் விட்டு விடுறாங்க. இந்த மஞ்சள் விட்டு விடுறதுக்கு ஜல்லிக்கட்டு காலையில கொண்டு வராங்க. அப்போ ஊர் பெரிய மனுஷங்கெல்லாம் சேர்ந்து சபரிப்பட்டினம் கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது எப்படி அடிப்பாங்க? கொண்டாந்தாச்சு, மாட்டு கழுத்துல கட்டிட்டாங்க. மாட்டை உருவி விடும்போது எப்படி அடிப்பாங்க? மாடை உருவி விட்டிய அந்த வாரம் ஒரு மாடு ஓடி போய் ஒருத்தனை குத்தி குண்டில ஊத்தி பிடிச்சு அவனை தூக்குறதுக்கு எப்படி அடிப்பாங்க? தூக்குறதுக்கு எப்படி அடிப்பாங்க? வரும்போது ஒன்று அடிப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க. தண்ணி அடிக்கிறது அது காலையில பார்த்துக்கலாம். தண்ணி அடிக்கிறது வாசிக்க கிங்கிணி தாளம் மட்டும் மாங்கனி சுவையிட்டு மதிப்பு மரியாதைக்குரிய கிங்கிணி தாளம் போடக்கூடிய மரியாதைக்குரிய அருமை சகோதரர் பாண்டி அவர்கள் இந்த தினம் உங்களுடைய தாளத்தை பாண்டியன் அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். கண்ணுக்கு ஒரு காட்சியரங்கம் அருமையான முறையில் அமைத்திருக்கிறார்கள். யாராவது பெருந்தரையில் உட்கார்ந்துருந்தீங்கன்னா விரிப்பு கொண்டாடலைன்னா பரவாயில்ல, எங்கிட்ட 4-5 படுதா இருக்கு. ஆமா, அதெல்லாம் உருட்டு போக சொல்றியா? ஆயால ரொம்ப சீரோடு சிறப்போடும் அருமையான முறையில் வண்ணத்திரையகம் சேவத்தியா சீன் கம்பெனி அருமையான முறையில் அமைந்திருக்க டிஎஸ் ராதா அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு உண்மையாலுமே சொல்றேன், காலைல விடித வரைக்கும் காட்டை காட்டுறோம், மலையை காட்டுறோம், ஏரியை காட்டுறோம்னு சொல்லுவோம். நீங்க தான் எடுத்துக்கிறோம். அதை விட்டு எங்களா காட்டை காணோம், மலையை காணோம், ஏரியை காணோம் கேட்கக்கூடாது. விடித வரைக்கும் 2 படுதாவத்தையும் தூக்கி தூக்கி காட்டுவோம். ஆகையால ரொம்ப சீரோடு சிறப்படும் அருமையான முறையிலே இந்த நாடகத்திற்கு ஒளி அமைத்திருக்கூடிய ஒளி அமைப்பாளர்கள் ஒருளோட ஆள் உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அருமையான முறையிலே ரொம்ப சீரோடு சிறப்படும் ஒளி அமைத்தக்கூடிய பவர் ஆடியோஸ். நேற்று ஒரு மைக் செட்ல பேசுது, ஆத்தான் பேசுறி வெளியில நோத்தான் விழுது, செக்ஸ் மைக்கா இருக்கும். இன்னைக்கு அருமையான முறையில் ஒளி அமைத்திருக்கிறார்கள் பவர் ஆடியோஸ் காகம்பட்டியை சேர்ந்த அன்புக்குரிய சகோதரர்கள். அருமையான ஒளி அமைப்பு. ராஜாவின் பார்வை ராணி
அருமையான ஒளிவெளி அமைப்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். சாப்பாடு தலை சேர்ந்தவங்களுடைய ஏற்பாடு, ஆட்டுக்கறி, ஆட்டு முட்டை. ஏய், ஆட்டுக்கு கொட்டதாண்டா. நாட்டு முட்டை விட்டா அடிக்க பெட்டிக்கிறேன். ரொம்ப சீரோடு சிறப்போடும் அருமையான முறையிலே ஏற்பாடு செய்தார்கள். விழாக்கள் அத்தனைகளுக்கு நன்றி நன்றி இறந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை அமைத்திருமானே இன்னும் பல நாடகங்களை அமைக்கக்கூடிய நாடக அமைப்பாளர். இது குறுகிய காலத்தில் அமைக்கப்பட்ட நாடகம். இந்த நாடகத்தில் ஏதேனும் குறைகள் இருந்தால் தாங்கள் குழந்தைகள் எவ்வாறு தவறு செய்தாலும் வயக்காட்டில் வரப்பு காட்டில் போட்டு அதில் முதிக்கிறீர்களோ அதே மாதிரி நிறுத்திடுங்க. குறவழியில் முதிக்காமல் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு நாடகத்தை சிறப்பித்து தரும்படி அனைவருடைய பாதத்தின் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த நாடகத்தின் அமைப்பாளர் எந்ததொரு நேரமாக இருந்தாலும் சிறப்பான முறையில் நல்லதொரு நடிகர்களை கூட்டியாந்து அமைக்கக்கூடிய ஒரே நாடக அமைப்பாளர். எந்ததொரு ஆட்டமாக இருந்தாலும் சரி, கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், பித்தலாட்டம், அது இல்லையோ கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், சிந்து ஆட்டம், இப்படி சொல்லக்கூடிய ஆட்டங்கள் எத்தனை வகை ஆட்டங்கள் இருந்தாலும், நாடகத்தில் எத்தனை வகை நாடகங்கள் இருந்தாலும், ஆடல் பாடல் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, கச்சேரியாக இருந்தாலும் திறன்பட அமைத்திடக்கூடிய ஒரே நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய பி. வெங்கடேஷ், SBI லைஃப் இன்சூரன்ஸ் குளித்தலையை சேர்ந்த அன்புக்குரிய சகோதரர் நாடகத்தை அமைத்திருக்கிறார். அவருடைய செல் நம்பர் 95 85 23 29 56. ஆகையா அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளாமல் உங்களுடைய கிட்னிகளை நாடகங்களை சிறப்பான முறையில் அமைத்து தரப்படும். ஆகிய ஒரே நாடக அமைப்பாளர் அண்ணன் வெங்கடேஷ் என்பதை தெரிவித்துக் கொண்டு பொம்பளப்படிய கூட்டியாதாயா விட்டாங்களா வந்திருக்கா வெட்டிக்கார முகத்துல பார்த்தாலா வந்திருக்கா நீ சந்தேகமாவே இருக்கிற உள்ள வந்திருக்கு உள்ள வந்துருச்சா இல்ல 10 மாதம் டெலிவரி கேஸா வரலாறியா பிள்ளை கலக்கல் கண்ணி அல்டிமேட் ஸ்டார் உலக புகழ் சூப்பர் ஸ்டார் வரப்போது பாருங்க கலக்கல் கண்ணி மரியாதைக்குரிய ஆடு விலைக்கு அபிநக சுந்தரி காமிக்கிற அரசி எந்திரா டே எந்திரா இந்திரா டான்ஸ் பேர் இந்திரா இன்னைக்கு எல்லா பேரும் எந்திரா என்னன்னா பிள்ளைய பூரா அப்படியே கிளம்ப போகுது ஆள வர பாருங்க கலக்கல் கண்ணி. அதே சொல்லப்போனா மணப்பாறையை சேர்ந்த இந்திரா அவர்கள் டான்ஸ் காமி சிங்காரி தனக்கு நல்ல தரக்கு நான் ஒரு பாட்டு பாடட்டேன். பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி அடி பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடியே நேற்று வந்த பிள்ளைக்கு கொட்டாங்குச்சிடி உருண்டு ஓடுதுடா ரோட்ல. ஆமா இன்னைக்கு வந்திருக்க பிள்ளை அப்படி இல்லை. பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி 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 பலவல்லது இருக்கிற பலக்க பாடி பக்குவமா வந்து நில்லு மாமன் முன்னாடி அழகை நடந்து உன்னை பணியாற்றவா உன்கிட்ட ஒன்று சொல்லணும் கணக்கில் உண்மை கொடுக்கணும் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் உங்களுடைய பவனா நடிக்கக்கூடியவன் மதுரை மேலூரை சேர்ந்த வாக்கப்பட்ட சீமை இவனாயம்மன் துப்பாக்கி துப்பாய சைவம் சிங்கம் 3 திருப்பதி சாமி குடும்பத்தார் என்று சொல்லக்கூடிய படத்தில் நடித்திருக்கக்கூடிய தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் மாவட்ட நிர்வாகியாக இருக்கக்கூடிய உங்கள் SME அறிவுராஜா பவனா நடிக்க காத்துள்ளேன். உங்களுடைய அன்பும் ஆதரவு எனக்கு தேவை என்பதை எடுத்து கூறி வாய்ப்புக்கு நன்றி அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நாடகத்தில் நன்றி வணக்கம். நல்லா கைதட்ட வேண்டியதானே ஏன் இப்படியே உட்காந்துருக்கீங்க நல்லா அதெல்லாம் சோழ கைதட்டுறாங்க. அதான் நாடகம் ஆரம்பிச்சுன்னா ஒரு ஆத்தா படுத்து தூங்குது வரையும் ஆத்தா புரியாது எந்திரிச்சு உட்காந்து நாடகத்தை பாரு குப்பரை எடுத்து படுத்து கூடிய சீக்கிரம் நாடகம் குண்டிய தூக்க ஆரம்பிச்சிடும். ஆமா அம்பிட்டு 100 நாள் வேலைக்கு போற நினைப்புல வந்து படுத்து கிடக்க முடியாது. அகரகட்டை தூக்கி கொண்டு தலால கவுத்து போட்டு 2 காலி பாப்பான்னு படுத்து தூங்க முடியாது.
ஆமா கொண்டு போன ஒரு சட்டி சோறு அள்ளி வாயில வைக்க பக்கத்துல இருக்க பொம்பளை சொல்ல ஏன்டி அக்கா உனக்கு விவரம் தெரியுமா நேற்று அவ வீட்டுக்கு அவ விஷயம் போனா நாம யாரு ஆமாடி நேற்று நைட்டு 12 மணிக்கு திட்டுன்னு வராண்டி புல்லட்டில் வந்து அதுலயே ஒண்டி வைக்கிறாண்டி வைக்கப்படப்புல அப்படின்றதுல வேச்சு அதெல்லாம் இல்லாம அத்தா கருப்பாயி கூட்டத்தில் எந்த விதமான பேசியிருக்க கூடாது கூத்துல கோமாளி வந்துட்டா கோமாளி என்ன சொல்றான் கண்ணனத்தில் இருக்கணும் அதை விட்டு விட்டு ஏண்டி உன் முடிஞ்சு போட்டு இதுல முதிச்சா நாமளாடி போற வழியில அப்படின்ற பேச்சுவார்த்தை இல்லாம நாடகம் முடிவு வரைக்கும் விடிவு வரைக்கும் நீங்க தான் உட்காந்து நாடகத்தை கவனிக்கணும். இந்த நாடகத்துல யாராவது பாதியில் இருந்து வீட்டுக்கு போனீங்கன்னா சொல்றேன் மாரியாத்தாவுக்கு பொதுவாக சொல்றேன் எந்திரிச்சு போயிட்டீங்க உங்களுக்குலாம் நீர் கடுப்பத்தே வரணும். ஆமா அடிக்கிற வைக்க அதனால எந்திரிச்சு போயிடக்கூடாது எல்லாம் சந்தோஷமா இருந்த நாடகத்தை கவனிக்கணும். இப்படித்தான் பாருங்க நாங்கள் ஒரு 3 பேர் சர்க்கஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போனோம். யாராவது நானே என் நண்பர்கள் மொத்தம் 3 பேர். சரி மணிமுத்து நாயேசு நாங்கள் 3 பேர் வேலைக்கு போனோம். வேலைக்கு போனா அந்த சர்க்கஸ் கம்பெனியில் சத்தியம் பண்ணி கொடுத்தாத்தே வேலையினால் என்ன சத்தியம்னா யாருக்கு இதை போய் உண்மையை சொல்லிடக்கூடாதான். மாசம் 30,000 ரூபாய் சம்பளம். பரவாயில்ல என்னடா அது 30,000 ரூபாய் சம்பளம் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னா அப்படி என்ன கடத்தல் இது கஞ்சா கடத்த போறாங்களா அப்படி கேட்கலாம். அப்பதான் சொல்றாங்க எங்க மிருக காட்சி சாலையில் வந்து மொத்தம் 3 மிருகங்கள் செத்து போச்சு. சரி சிங்கம் ஒன்று செத்து போச்சு, குரங்கு ஒன்று செத்து போச்சு, பன்னி ஒன்று செத்து போச்சு. இதோடைய தோலெல்லாம் குறிச்சு பதம் பண்ணி வச்சிருக்கோம். சிங்கமாவும் குரங்காவும் பன்னியாவும் போய் கூண்டு நின்றுக்கிட்டு அதே மாதிரி நடிச்சு காட்டினீங்கன்னா மாசம் 30,000 ரூபாய் சம்பளம் சொன்னோன்னே ஆளுக்கு ஒரு தோலை உறுப்பி எடுத்தோம். ஒருத்தர் சிங்கத்தோல் எடுத்துட்டேன், ஒருத்தர் குரங்கு தோல் எடுத்துட்டேன், கடைசி எனக்கு எடுத்து பன்னி தோல். எந்த தோலா இருந்தா ஆமா ஒத்திக்கிட்டு போய் நிப்போம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கூண்டுல போய் நிக்கிறோம். சர்க்கஸ் ஆரம்பிச்சுட்டாங்க. அகராதி முடிச்ச பயம் இல்லையே 4 வயவுல உள்ள வந்துச்சு. என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். குரங்கு கொண்டு போனாங்க. குரங்க பார்த்தோன்னு சொல்றாங்க என்ன மனித குரங்கு மாதிரி நிற்குது அப்படின்னா ஆரம்பமே சரியில்லை. பொட்டு வச்சு பூ வைக்காம போகாது ஒருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. குரங்கு குண்டியில இவ்வளவு குச்சி கட்டி குத்திட்டாங்க. குத்துனாவே அப்படின்றான். குரங்கு என்னடா தின்னு நினைக்கிறேன் பொறி திங்கிடா அரை மூட்டை பொரிய போடுறாங்க. தின்னு பொறுப்பு தின்னு தீர்த்துட்டேன். அவனை விட்டுட்டாங்க. அடுத்து சிங்க கொண்டு போடுறாங்க. சிங்க கொண்டு போதா சிங்க மாதிரியே நிற்கிறான் அப்படின்றான். சிங்க மாதிரி வரன்றான். சிங்கம் என்னடா திங்க மாமிசம் திங்கும்டா. 2 சேப்ப மாட்டுக்கறி எடுத்து போடுறாங்க. தார் பாயை கடிச்சு இருக்கிற மாதிரி இருக்கிற அவனையும் விட்டுட்டாங்க. அடுத்து ஏன் கொண்டு வர்றாங்க என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே அப்படி நின்றுகிட்டு இருக்கு. நான் போட்டிருக்க வேற பண்ணி வேஷம் என்ன பண்ண போறாங்களோ தெரியல. அதுல ஒருத்தன் சொல்றான் என்னடா பண்ணி சென பண்ணி மாதிரி நிற்கிது அப்படின்றேன். ஐயோ ஆரம்பமே சரியில்லை. அதுல ஒருத்தன் கேட்குறியான் பண்ணி என்னடா திங்கும்னு கேட்டேன். என் கொடைய வாரி சுட்டி எழுந்துருச்சு. என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையே அப்படின்னு. அதுல ஒருத்தன் சொல்றியான் பண்ணி பீலடா திங்குங்க. எங்கிடத்தையும் போனாங்க தெரியல. பாய் வரப்பாங்க 2 கூட பீச்ச சொல்லும் போது இப்பவே 4 வாயலாம். அதுல 4 புழு வேலை கிடக்குன்னா பார்த்துப்பேன். ஐயா என்ன அதுல 3 பேர் சுவர் பேசிட்டு இருந்திருப்பேன். அவருக்கு வேப்பலையை தின்றுப்பாங்க. இருக்கும் ஒரே கசப்புடா பீவுறோம். என்ன பண்ணி பீதிங்கன்னா பீதறிக்கி அடிச்சு போடணுன்றாங்க. அண்ணே அடிக்காத. 8ஆம் கிளாஸ் படிச்சவங்க நிறைய தெரியுறான். 10ஆம் கிளாஸ் படிச்சவங்க ஆட்டுக்குட்டியா தெரியுறான். என்னை மாதிரி படித்த இளைஞர்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. அதனால பெரிய பெரிய முதலாளிகள் ஜாம்பவான்கள் விவசாயிகள் இருக்கிறீங்க. படித்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை கொடுத்து நமது நாடு முன்னேறுவதற்கு வழிவகை செய்யுமாறு அனைவரையும் வேண்டியிருந்து கேட்டுக்கொள்ள நன்றி வணக்கம். APJ அப்துல் கலாம் ஐயாட்ட கேட்டாங்களாம் மத நல்லிணக்கம் என்று சொன்னால் என்னங்க ஐயா அப்படின்னு. அப்பதே அவர் சொன்னாராம் குத்து விளக்கு சொல்லக்கூடிய இந்து அதை ஏற்ற கொடுத்துருக்கீங்க ஒரு மெழுகுதிரி அது கிறிஸ்டின் இங்க ஏற்ற வந்திருக்கோம் நானா ஒரு முஸ்லீம். இதுதான் மத நல்லிணக்கம் என்று சொன்னவர் தான் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கனவு கண்டது மாதிரி நமது நாடு வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்பதற்கு எல்லாரும் உறுதுணையாக இருப்போம் என்பதை எடுத்துக்கூறி வீட்டு மரக்கன்றுகளை நடுங்க. மழைகளை பெறுவோம். நாடு நல்லா இருக்கும். இப்பயே வெப்பால பார்த்தா குண்டியெல்லாம் கொய்யாப்பழமா தொங்கிக்கிட்டு இருக்கு நிறைய பேருக்கு. அதனால சிந்திக்கணும் சிரிக்கணும் என்பதை எடுத்துக்கூறி நாடகத்தை அத்தமாக ஒண்ணு நடத்து அழகு கவிதை ஒண்ணு வருத்து
அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே ஏன் அஞ்சுகமே உன்னை கொஞ்சதுமே நீ மெல்ல செய்தி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லை அத்தனை ஒண்ணு நேரத்து அழகு கவிதை ஒண்ணு வருது அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே தயிர் பான